வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கான எம்பிஏ என்ட்ரன்ஸ் அல்லது எம்பிஏ அமிர்தா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்பிஏக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அமிர்தாவில் அட்மிஷனுக்கான அதாவது 2024 பேட்சுக்கான அட்மிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா இப்போ இந்த இடத்துல அதாவது என்னன்னா நீங்க வெப்சைட்ல டிஃபால்ட்டா அமிர்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். அமிர்தா யூனிவர்சிட்டின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். இந்த லிங்க்ல நீங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ACAT 2024 அப்படின்ற ரெஜிஸ்டர் ஃபார் ACAT 2024 பார். அதாவது என்னன்னா அமிர்தா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றது. இந்த டெஸ்ட் எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அமிர்தால அப்படின்னா கம்பல்சரியா அப்படின்னா என்னன்னா ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல, பட் என்னன்னா இந்த எக்ஸாம் எழுதுறேன், ACAT எழுதுறேன், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இதுல நல்ல ஸ்கோர் வாங்கினேன் அப்படின்னா நீங்க இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் இந்த எக்ஸாம் கம்பல்சரியா அப்படின்னா ஆப்ஷன் தான். இதுவும் ஒரு ஆப்ஷன். அதாவது கேட் மேட் இந்த மாதிரியான ஒரு செட்டைன் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நான் டீட்டெயிலாக உள்ள நான் சொல்றேன். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா என்னன்னா அமிர்தா காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதே சமயம் மேட் கேட் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அது நல்ல ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்கோரை வச்சு இங்க அமிர்தா யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அதாவது ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்கு, அமிர்தா என்ட்ரன்ஸ் எழுதினீங்கன்னா எங்கெல்லாம் கேம்பஸ் இருக்கு அப்படின்னா அமராவதி, அமிர்தபுரி, கேரளா, கொல்லம், பெங்களூர், கோயம்புத்தூர், கொச்சி. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் மெயினான கேம்பஸா எல்லாரும் எடுத்துக்கிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், அடுத்தது கோயம்புத்தூர். இந்த ரெண்டை பெருசா எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுல உள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் உள்ள போகும். ஸோ இதுல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ் கொடுப்பீங்க. ஃபைனலா பேமெண்ட் அப்படின்றத கொடுப்பீங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது 3 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. இது போக அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 and 5 எப்படின்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது என்னன்னா பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த இன்டர்வியூ டெஸ்ட் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களை மறுபடியும் ஒருக்கா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்க லேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்றது இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா 1996ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாப் 30 பி ஸ்கூல்ல இதுவும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன டீட்டெயிலாக இதுலேயே கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்து படிச்சு பார்த்துக்கலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இது ஒரு தரமான பி ஸ்கூல் தான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரமான பி ஸ்கூல்ஸில் இதுவும் ஒன்று. தாராளமாக இதுலேயும் ஜாயின் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இதுதான் ஓவர்வியூ. இது நீங்கள் உங்களுக்கு படித்தாவே புரியும். டியூயல் டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அதாவது அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் பெங்களூர் ஆஃபர்ஸ் யூனிக் எம்பிஏ ப்ரோக்ராம் இன் கொலாபரேஷன் வித் ஒன் ஆஃப் த டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன் USA. ஸோ இந்த பெங்களூர் கேம்பஸ் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அப்படின்னு கிடைக்குது. என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோ கூட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணி டூயல் டிகிரியா கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா MBA, அது கூடவே என்னன்னா MS இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த MS பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றத இந்த டிகிரி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோ கொடுக்குறாங்க. வித் MBA டிகிரி நீங்க அமிர்தால படிக்கிற மாதிரியும் இந்த டிகிரி MS அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோ கொடுக்குற மாதிரியும் இதுதான் என்னன்னா டூயல் டிகிரி ஆப்ஷன். இது என்னன்னா பெங்களூர் கேம்பஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். அதான் எடுத்திருக்காங்க, இதுல போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தவறுகள் இருந்ததுன்னா நான் அது எடுத்தது வரதுல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என் அறிவு கிட்டிய வரைக்கும் பெங்களூர் கேம்பஸ்ல மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா
98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 118 கம்பெனிஸ், அதாவது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் 118 அப்படின்னா வந்து என்னன்னா எல்லாமே ஓரளவு டாப் ரேட்டட் கம்பெனிஸாக இருக்கும். ஆவரேஜ் சிடிசின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 9 lakhs அப்படின்றதா இருக்கு. ஹையஸ்ட் சிடிசி அப்படின்றது வந்து 24 lakhs. ஸோ ஹையஸ்ட்டை கூட விட்டுலாம், ஆவரேஜ் வந்து 9 lakhs அப்படின்றது வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா, ஸோ ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னாவே வந்து மினிமம் 10 lakhsக்கு மேலே என்ட்ரி லெவலில் போகலாம் அப்படின்றது வந்து நம்ம இதுல இருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது முக்கியமானது, இதெல்லாம் கூட வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற யூனிவர்சிட்டிக்கு சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து 10th முடிச்சிருக்கணும், +2 + யூஜி டிகிரியா இருக்கலாம், அல்லது வந்து 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கலாம், 4 இயரா இருக்கலாம். மினிமம் வந்து 12th அப்புறம் வந்து 3 வருஷம் வந்து முடிச்சிருக்கணும், அவங்க எல்லாம் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th யூஜியில் எல்லாம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா மினிமம் 50% இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரும். அதே மாதிரி வந்து அடுத்தது முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது அமிர்தா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஏசிஏடி. இந்த எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னாலும் வந்து போகலாம். அல்லது வந்து என்ன கேட், எக்ஸாட், மேட், சிமேட், ஜிமேட், ஜிஆர்இ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல நீங்க எழுதி அதுல வந்து நீங்க நல்ல ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது அமிர்தாவுக்கான எம்பிஏக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ் அக்செப்ட் என்மேட். கோயம்புத்தூர் கேம்பஸ் மட்டும் வந்து என்மேட் ஸ்கோரையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அமிர்தூரி கொல்லம் கேம்பஸ் அக்செப்ட் கேமேட், அதாவது வந்து கேரளா வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் எம்பிஏ எம்எஸ் அண்ட் பெங்களூர் நீட்ஸ் டு ஹேவ் அ மினிமம் டோஃபுல்ல வந்து 79 வச்சிருக்கணும், ஐஇஎல்டிஎஸ்ல மினிமம் 6.5 வச்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பிடிஇல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 55க்கு மேல இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் கேம்பஸுக்கு பொருந்தும். அடுத்தது தோஸ் அப்பியரிங் ஃபார் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் ஆஃப் பேச்சுலர் டிகிரி மே ஆல்சோ அப்ளை. மேக்ஸிமம் வந்து என்னன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறீங்க. அதாவது வந்து எம்பிஏ படிக்க போறவங்க யார் அப்படின்னா வந்து 2024 ஏப்ரல் மேக்குள்ள வந்து பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூன் மாசத்துக்குள்ள வந்து வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 24th வந்து உங்களோட யூஜி ரிசல்ட் வந்து வந்துடணும். அதாவது வைவாவா இருந்தால் எதா இருந்தாலும் எல்லாமே வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து எப்போக்குள்ள சப்மிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அக்டோபர் 2024 வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. இதுல மெயினா என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாம் வந்து படிச்சவங்க இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி அப்படின்றதுல வந்து வராது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஆடட் அட்வான்டேஜ், அதுக்கான ஒரு மினிமமா ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஸோ பட் அந்த ஸ்கோர் எல்லாம் என்ன அப்படின்றது வந்து அவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைம்ல தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஏசி மேட்டா என்ன எக்ஸாம் சொன்னாங்க, ஏசிஏடி அமிர்தா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1500 கட்டிட்டு வந்து உள்ள போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து என்னன்னா நீங்க மேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவுட் ஆஃப் 800க்கு வந்து 650க்கு மேல ஸ்கோர் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியில வரும். அதே மாதிரி தான் வந்து கேட் எக்ஸாமுக்கும் வந்து டாப் ஸ்கோரரா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எலிஜிபிள் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து மேட் எழுதியிருப்பீங்க அப்படின்றதுனால சொல்றேன். ஸோ மேட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க தாராளமா அதை வச்சும் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து இதுக்கு வந்து போக வேண்டியது, அதாவது வந்து இந்த 1500 அப்படின்றது வந்து கட்டி உள்ள போயிட்டு வந்துட்டு நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு வந்துட்டு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களா, அல்லது வந்து மேத்ஸ் ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ண போறீங்களா, கேட்டை வச்சு அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்றத இதுல போயிட்டு உள்ள போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினா இந்த எக்ஸாம்ல ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கான ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி வந்து மேட் அப்படின்னா அதுல வந்து ஒரு 650 மேல இருந்ததுன்னா செலக்ட் பண்ணுவாங்க. கேட் அப்படின்னா ஒரு 80% மேல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டே பண்ணுவாங்க. நீங்க இந்த எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து எப்படி வந்து அதாவது பேஸ்ட் ஆன் த அகாடமிக்ஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ், அதான் யூஜி ஸ்கோரையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சாரி, நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் சொன்னேன், யூஜி ஸ்கோரையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றதுக்கே வந்து வர சொல்லுவாங்க. அது த்ரூ எப்படியா இருக்கும் அப்படின்னா வந்து மெயினா இமெயில்
பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இமெயில் வரும். யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். யாருக்கு அப்படின்னு பார்த்தா என்னன்னா உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட் மேட் இந்த ஸ்கோர் ப்ளஸ் வந்து உங்களுடைய யூஜி 10th 12th ஸ்கோரை வச்சு தான் வந்து ஃபில்டர் பண்ணி செலக்டிவ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கான அந்த இன்டர்வியூ அப்படின்றதுக்கே வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்னன்னா இதில் செலக்ட் ஆகாதவங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனுமே வந்து காலேஜ்லேருந்து வந்து வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஓவரால் பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செர்டைன் டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றத வந்து பே பண்ணணும். ஸோ ஃபீஸ் என்ன அப்படின்றத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் கேம்பஸ், பெங்களூர் கேம்பஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11.10 lakhs வந்து சரி 11,10,000 11 lakhs and 10,000 வந்து வருது. அமிர்தபுரி கேம்பஸ், அமராவதி, கொச்சி கேம்பஸ் அப்படின்னா வந்து 7.8 lakhs வருது. அதே மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தபுரி கேம்பஸ்க்கு வந்து நல்ல ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் கேம்பஸ்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா பெங்களூர் கேம்பஸில் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு இதுவும் இல்லை. 10% தான் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் வேவர் பண்ணுறாங்க. யாருக்குன்னா கேட்டில் 70% அண்ட் எபோவ் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வந்து அதே மாதிரி 70% வந்து ஃபீஸில் வேவர் பண்ணுறாங்க. சாரி 70% ஃபீஸில் வந்து வேவர் பண்ணுறாங்க. 85% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி வந்து 50% வந்து வைவர் பண்ணுறாங்க. 75 to 85% இருந்தது அப்படின்னா ஸோ இந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து இயர்லி வந்து மாறும். சப்ஜெக்ட் டு வந்து சேஞ்ச் தான். ஆனால் கோயம்புத்தூர் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து கேட்டில் எபோவ் 70 இருந்தது அப்படின்னா ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த 70% வேவர் ஆஃப் கேட் பர்சன்டேஜ் அதாவது 85%க்கு மேலே இருக்கக்கூடிய டாப் 9 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து 90% அண்ட் எபோவே வந்து ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 87-88% எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் வந்து கேட் ஸ்கோர் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து கிடைக்காது. ஓவராலா டாப் ஸ்கோர் எடுத்துக்கிற 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த 70% வைவர் கொடுக்குறாங்க. 50% வைவருங்கிறதும் வந்து ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 75 to 85% எடுத்தவங்களுக்கு 25% ஃபீஸ் வைவர் கொடுத்துருக்காங்கன்னா 70 to 75 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட் ஸ்கோருக்கு தான். ஸோ இதில் வந்து என்னன்னா மேட் அப்படின்றத வந்து அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல. ஏன்னா கோயம்புத்தூர் கேம்பஸ், பெங்களூர் கேம்பஸ் நம்ம டிமாண்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து இந்த செக் அப்படின்றத வச்சிருக்காங்க. அதே சமயம் அமிர்தபுரி, கொச்சியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஃபீஸில் வந்து ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அமிர்தபுரி, கொச்சி கேம்பஸ் எடுக்கலாம். பட் வந்து குவாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெங்களூர், கோயம்புத்தூர் எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு தெரில அப்படின்னாலும் வந்து நீங்கள் என்னோட நம்பரான 6374474931 வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷனோட வந்து நான் பேசுகிறேன்.